அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் என்னுடையது சொல்லி அடித்த கில்லி அப்படிங்கிற மாதிரி சோலா ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைய ஆட்ட நாயகனாக இன்றைக்கி வந்துட்டு சந்தைவே மிரள வைத்த நிறுவனமாக இருக்குது. தொடக்கத்திலிருந்தே நான் தான் கில்லி அப்படின்னு சொன்னது தான் இந்த சோலா ஃபினான்ஸ். அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சந்தையில் ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப எளிது. அதை மட்டும் நம்ம பிடிச்சிட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன இந்த ஸ்டாக்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு முன்கூட்டியே நம்ம ஜட்ஜ் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது நடைபெறாத போது நிறைய இழப்புகள் ஏற்படுது. அதனால் சந்தையில் யார் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களோ லைவ் மார்க்கெட்டில் அவங்க மேலே நம்ம பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கணும். அதனை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்வது ரொம்ப முக்கியம். இதற்குண்டான கட்டண பயிற்சி மே 15ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அந்த தகவலையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். பாருங்கள், எப்போவுமே நம்மளுக்கு காலையிலேயே அதிரடி, ஆரம்பமே அதிரடி அப்படிங்கிற மாதிரி ப்ரீ ஓப்பன் இம்பேக்டில் யார் கொடுக்க போகிறா அப்படிங்கிறது தான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1% மேலே யாருமே நிஃப்டியில் இல்லை. பெர்ஃபார்ம் மேலே அப் ட்ரெண்டில், டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா 1% கீழே டாடா கன்சூம் மட்டும் இருக்குது. அப்போ இது நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்ஸ், F1 இருக்கிற அனைத்து ஸ்டாக்ஸுக்குமே நம்ம எடுத்துட்டா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோலா ஃபினான்ஸ் அப்படிங்கிறது 3.77%. இது ஆரம்பமே அதிரடி, ஓப்பனே அதிரடி அமர்க்கலமான ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். அப்போது இவங்க இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, கிரவுண்ட் என்னோடது, நான் சொல்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதற்கு காரணம் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். சோலா ஃபினான்ஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும். பார்த்தீங்கன்னா சோலா ஃபினான்ஸ் இதுக்கு முன்னாடி 894 ரூபா அப்படிங்கிறத லைஃப் ஹையாக இருந்திருக்கு. அதற்கு முன்னாடி 873, 857, 51. அப்போது 851ங்கிறது ரொம்ப நாளாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 873, 894 மீண்டும் 871 மட்டும் மார்க்கெட் போயிருக்கு. நேற்றைய முடிவுற்ற விலை 886. அப்போது நம்மளுக்கு இன்றைக்கி கேப் அப், அதாவது லைஃப் ஹைக்கு மேலே ஆரம்பமானதுக்கப்புறம் லோ அப்படிங்கிறதே வரல, ஓப்பனான விலையே லோ. அப்படிங்கும்போது ஒரு ரேஞ்ச் நம்மளுக்கு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜின்னு கொடுத்துருக்குறோம். ப்ரீவியஸ் க்ளோஸ், இந்த நேர் ப்ரீவியஸ் க்ளோஸ் இது என்னது, நம்மளுக்கு 886. நம்மளுக்கு ஓப்பன் அப்படிங்கிறது 920. அப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 34 புள்ளிகள் கேப் அப் ஆகுது. அப்போ இந்த 34 புள்ளிகள் கேப் அப் ஆகும்போது என்ன ஆகும்னா கால் செல்லர் பயப்படக்கூடிய இடமாக மாறிவிடும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இடத்துல கால் செல்லர் பயந்தால் என்ன ஆகும், மார்க்கெட் மேலே தான் போகுது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சு, ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓப்பன் டு ஹை அண்ட் லோ, இதுதான் நம்மளுக்கு ரேஞ்சாக இருக்க போகுது. அப்போ ஓப்பன் லோன்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன அர்த்தம், ரேஞ்சு அப் ட்ரெண்டில் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா லோ போகாத வரை, ஓப்பனுக்கு கீழே போகாத வரை அதனுடைய ரேஞ்ச் மேலே தான் கொடுக்கணும். அப்போ அதிலிருந்து 50 ரூபாய் நம்மளுக்கு ஏற்றம் கண்டுள்ளது. இதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனை பற்றி இன்னும் புரிதல் ஏற்படும். பாருங்கள், 950 கால் நேற்று முடிவுற்ற விலை 7 ரூபா 30 பைசா. இன்றைக்கி ஆரம்பம் 16 ரூபா. அப்போ 2 மடங்கு அப்படின்னு சொல்லலாம். 7 ரூபாய்க்கு டபுள்டு. அங்கிருந்து 38 ரூபா. அப்போ ஓப்பனான இடத்துலேருந்து, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸிலிருந்து 1 மடங்கு, அந்த ஓப்பனான இடத்துலேருந்து 1 மடங்குக்கு மேலே 1.5 மடங்கு நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்றைக்கி இவங்க பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கு, அப்போ இது பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிற ஆய்வெல்லாம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதே மாதிரி 1000 கால் பாருங்கள் 11 ரூபா. நம்மளுக்கு இவங்களுடைய இம்பேக்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 15 ரூபா மட்டும் போயிருக்கேன். இது 11 ரூபாய்ங்கிறது ஒரு ராங் இதாக இருக்கணும். ஏன்னா 950 காலே உங்களுக்கு 7 ரூபாய்ங்கும்போது இது 11 ரூபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, தவறுதலாக இருந்திருக்கு. 960 கால் 5 ரூபாயிலிருந்து 33 ரூபா. அதே மாதிரி 980 கால் 3 ரூபா 50 பைசாலிருந்து 23 ரூபா. என்ன ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ இன்றைக்கி கிரவுண்ட் என்னோடது, நான் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க காமிச்சிட்டாங்க. இன்றைக்கி முடிவுற வர பாருங்கள், மார்க்கெட்
வர இவங்க தான் இம்பேக்டாகவே இருந்திருக்கிறாங்க. காலையில் தொடங்கி மார்க்கெட் முடியிற வர நான் தான் வந்து இன்றைக்கி கிரவுண்டிலேயே பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் ஆட்ட நாயகனாக மாறியவர்கள் இவர்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுவும் ஹையில் முடிஞ்சிருந்துன்னா இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் 10% பக்கம் இவங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்கும். அப்போது அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கிற ஸ்டாக்ஸாக தான் சோலா ஃபினான்ஸ் இருந்திருக்கு. அது நம்மளுக்கு எதில் தெரிஞ்சிருச்சுன்னா, யாருக்கு தெரியுதோ இல்லையோ, நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் நம்ம எதற்கு முன்னுரிமை தருகிறோம் அப்படின்னு தெரியும். அதில் வந்து இன்றைக்கி ஆரம்பமே அமர்க்கலாம் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க சோலா ஃபினான்ஸ் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க ஒரு இடத்துல கூட அவங்க வந்து பின் வாங்கவே இல்லை, அவங்களோட பெர்ஃபார்மில் பின் வாங்கவே இல்லை அப்படிங்கிற ஹையிலிருந்து வேணால் இறங்கியிருக்கலாம். பட் மார்க்கெட் ஆரம்பத்திலிருந்து அவங்களுடைய போக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அடுத்து இன்றைக்கி மார்க்கெட்டோட லீடர்ஸ் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடிஞ்சதுக்கப்புறம், ஆனால் இதே லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா இந்த ரேங்கிங் மாறிட்டே இருக்கும். இந்த ரேங்கிங் மாறுறது படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதானி என்டர்பிரைசஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4% ஏற்றம். இன்றைக்கி நிஃப்டியை வந்துட்டு அவங்க தான் பெர்ஃபார்மராக இருந்திருக்காங்க. நிஃப்டியை பொறுத்தவரை ஆட்டநாயகன் அதானி என்டர்பிரைஸாக இருக்கலாம். ஆனால் F&O சீரீஸ், அதாவது மொத்தத்தில் பார்க்க போனால் நம்மளுக்கு F&O சீரீஸோட ஆட்டநாயகன் நம்மளுக்கு வந்துட்டு சோலா ஃபினான்ஸ். அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸ் 3.22. அப்போ ஃபினான்ஸ் செக்டரே நம்மளுக்கு கலக்கியிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் அடுத்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா HDFC 2867. இவங்க வந்து ஒரு லைஃப் ஹை பிரேக்கடாக இருந்திருக்காங்க. நாளை தினம் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கு வந்து நம்மளுக்கு டெரிவேட்டிவ்ஸ் ஓப்பன் ஆப்ஷன் செயின் நம்ம பார்க்க போகிறோம். 2862. அப்போ 2860 கால் படி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 34 ரூபா. அப்போ நம்மளுக்கு 2894. இவங்க 2860 புட் வந்து 58 ரூபா 60 ரூபா இருக்கிறாங்க. அதனால் 2800 மட்டும் இருக்கலாம். இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் நம்ம ஆட் பண்ணோம்னா 90 ரூபா ரேஞ்ச் வரும். அப்போ 2860 + 90 அப்படின்னு எடுத்துகிட்டா 2950. இந்த பக்கம் 90 பாயிண்ட் மைனஸ் பண்ணால் 2770. இந்த ரேஞ்சுக்குள்ளே சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இவங்களது 2800 to 2894 அப்படிங்கிறது ஒரு வால்டைல் ஜோனாக இருக்கும். இது இம்ப்ளைட் வாலிட்டி ஒரு பெரிய இம்பேக்டர் நம்மளுக்கு கொடுக்கல. என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா HDFC பேங்க் அவங்களும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு அவங்களும் லைஃப் ஹை பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ HDFC பேங்க்கோட ஆப்ஷன் செயின் நம்ம பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்டோட ரேஞ்ச் நம்மளுக்கு புரிந்து கொள்ள நம்ம அதை தான் எடுத்தாகணும். 1730 கால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 19 ரூபா. அப்போ 1749. இவங்க 33 ரூபா. அப்போ 1700. அப்போ 1700 to 1749 ஒரு ரேஞ்ச் இருக்க போகுது. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 50 ரூபா வருது. அப்போ 1780 1680 இந்த ரேஞ்சுக்குள் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அடுத்த பெர்ஃபார்மர் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து F&Oவில் நம்ம வந்து சோலா ஃபினான்ஸோட நாளையோட ரேஞ்சு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபினான்ஸ் செக்டரே நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. $950 கால் நம்மளுக்கு 27 ரூபாய் அப்படிங்கும்போது 977. இது 20 ரூபா அப்படிங்கும்போது 929. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது ஒரு வால்டைல் ஜோனாக இருக்கும். இதை பிரேக் அவுட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 48 பாயிண்ட்ஸ், நம்மளது 50 பாயிண்ட்ஸ் வந்துச்சுட்டா 1000, இங்கே 900 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்டார் வைஸில் பார்க்கும்போது யார் பெர்ஃபார்மராக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த பெர்ஃபார்ம் பார்க்கும்போது அந்த செக்டாருக்கே நல்ல காலம் இருக்கும்போது அது எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு 0.86, நிஃப்டி பேங்க் 0.86, ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா 0.11. அடுத்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்த்திங்கன்னா 1.55%, FMCG ஒரு நெகட்டிவ். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு பார்க்க போனாலும் ஃபினான்ஸ் செக்டார் ஒன்று தான் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ ஃபினான்ஸ் செக்டாரில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்போ அந்த நிறுவனங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதில் பார்த்தீங்கன்னா சோலா ஃபினான்ஸ் 7%, பஜாஜ் ஃபினான்ஸ் 3%, முத்தூட் ஃபினான்ஸ் நம்மளுக்கு 2%, HDFC 2.66, SBI லைஃப் 2.65, PFC 2.41, HDFC பேங்க். அப்போ எல்லாமே ஃபினான்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
ஐசிசி பேங்க் ஒன்று தான் ஒரு ஃபினான்சியல் இதில் நெகட்டிவாக இருக்குது. மற்றது அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மை பண்ணியிருக்காங்க. இவ்வாறு தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுத்து இது பண்ணணும். இதற்குண்டான கட்டண பயிற்சி மீண்டும் ஒரு நினைவூட்டல் பதிவை கொடுத்துருக்குறோம். மே 15ஆம் தேதி இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் அணுகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.